ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு கேரட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், சாதம் வெடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கலர்ன ரைஸ் தான் அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுறேன். மார்னிங்கே நல்ல வெயில் அடிக்குது கிச்சனில் பாருங்கள். இப்போ உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுறேன். வேர்க்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எண்ணெயில் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அது வாமிட்டிங் வரா மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே ஆட் பண்ண மாட்டேன். காஞ்ச மிளகா 1 போட்டிருக்கேன், கட் பண்ண ஆனியனையும் போட்டுவிட்டேன், கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கேரட் ரைஸ், பீட்ரூட், காய்ங்க ரைஸ் நிறைய கொடுங்க. இப்போத்துலேருந்தே நம்ம கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. என் பையன்கிட்ட நான் இந்த ரைஸ் சாப்பிட்டினா தான் நீ பைல்வான் ஆக முடியும்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால் அவன் சாப்பிட்டு வந்து அம்மா நான் சாப்பிட்டேம்மா பைல்வான் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு சாப்பிட பழக்கப்படுத்துங்க. இப்போ நம்ம துருவிய கேரட்டை போட்டுடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலேயே கேரட் வந்து வதங்கணும். நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா தீயக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுங்க. சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கல்லுப்பு கூட ஆட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து கல்லுப்பு வந்து ஒன்று கரையாமல் இருந்துடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்புறம் அது சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாத்துலேயும் கலந்து விட்டுடுங்க. நல்லா இப்போது கேரட் ரெடி ஆகிடுச்சி. நம்ம சாதமை கொட்டி கலரிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வெடித்த சாதமே சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்மளுடைய குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரைஸ் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கலரிட்டு இப்போ என் பையனுக்கு லஞ்சு வந்து பேக் பண்ண போகிறேன். ரெடி ஆகிட்டான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கடலையும் திராட்சை முந்திரி பருப்பு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.